வணக்கம், வெல்கம் டு tastytawa. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெயிட் லாஸ் லஞ்ச் ரெசிபி நம்பர் 1 பனீர் வெந்தயக்கீரை செமி கிரேவி, அது கூட வெள்ளரி பிஞ்சு ரைத்தா, குக்கும்பர் ரைத்தா கூட சப்பாத்தி. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மீல் ஒரு சர்விங்கில் 500 கேலரிஸ் அப்ராக்சிமேட்டாக நமக்கு கிடைக்கும். இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா 1 இன்ச் பட்டை உள்ளே சேர்த்துக்கிறோம். அது கூட ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கிறோம். அது கூட 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். சீரகம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு ரெண்டையும் பொடி பொடியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கிறோம். இஞ்சி பூண்டு நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். இப்போ ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறோம். வெங்காயம் நல்லா பொன்னீர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறோம். இது கூட 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறோம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். எல்லா மசாலா பவுடர் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலா பவுடர்ஸ் எல்லா வெங்காயத்துலையும் நல்லா ஊட்டியிருக்கணும். பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் மசாலா பவுடர் சேர்த்து போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 2 தக்காளியை, மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி கூழ் மாதிரி மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளியோட பச்சை வாசனை போகணும். செமி கிரேவி மாதிரி நல்லா வதங்கி வரணும், அது வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போது ஒரு திக்னஸ்க்காகவும் க்ரீமி டெக்ஸ்டருக்காகவும் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறோம். புளிக்காத தயிர் எடுத்துக்கோங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ தயிர் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தயிர் நல்லா மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இப்போ தயிர் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு, நல்லா ஒரு கிரேவி ஃபார்முக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம வெந்தயக்கீரையை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். 1 கட்டு வெந்தயக்கீரையை கழுவிட்டு கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கிறோம். கீரையில் எப்போவுமே நார்ச்சத்து அதிகமாகவும் இரும்புச்சத்து அதிகமாகவும் இருக்கும். ஸோ எப்போ கீரை செஞ்சாலுமே அது கூட எக், பனீர், கொண்டக்கடலை, பருப்பு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று புரதச்சத்து உள்ளதாக சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ஹீமோக்ளோபின் அப்சார்ப்ஷன் நம்ம பாடியில் நல்லபடியாக நடக்கும். இப்போது வெந்தயக்கீரை ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கீரை இன்னும் நல்லா வேகணும். இப்போ கீரை நல்லா வெந்து வதங்கி வந்துருச்சு. இப்போ 200 கிராம் அளவுக்கு பனீரை க்யூப்ஸாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். பனீரில் புரதச்சத்து அதிகமாக இருக்கும், கார்ப்ஸ் கம்மியாக இருக்கும், கேலரிஸ் நல்லபடியாக கிடைக்கும். அதனால் நமக்கு சீக்கிரமாக பசிக்காது. நல்லா சாப்பிடும்போது நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது 1 நிமிஷம் குக் ஆகட்டும். 1 நிமிஷம் குக் ஆனதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம ரைத்தா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. அது கூட 1 வெள்ளரி பிஞ்சு பொடி பொடியாக நறுக்கி உள்ளே சேர்த்துக்கலாம். டயட் பண்ணும்போது எப்போவுமே குக்கும்பர் அதிக அளவில் எடுத்துக்கலாம். குக்கும்பரில் கேலரிஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும், நீர் சத்து அதிகமாக இருக்கும். அதனால் எப்போவுமே நமக்கு ஃபில்லிங்காக இருக்கும். குக்கும்பர் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதுக்கப்புறம் 1 கப் தயிர் சேர்த்துக்கிறோம். தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அவ்வளோதான், நம்மளோட குக்கும்பர் ஆனியன் ரைத்தா தயாராகிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணிடலாம். பனீர் வெந்தயக்கீரை செமி கிரேவி குக்கும்பர் ரைத்தாவோட 2 சப்பாத்தி சாப்பிடணும். 2க்கு மேலே சாப்பிடக்கூடாது. அதிகமாக சப்பாத்தி சாப்பிட்டோன்னா நமக்கு கார்ப் இன்டேக் அதிகமாயிரும். இந்த மாதிரி பேலன்ஸ்டாக செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் இன்னொரு வெயிட் லாஸ் ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.